சீக்கிரம் வாங்கடா, இருட்டத்துக்குள்ளே இந்த மலையை தாண்டி போயாகணும். என்ன வருஷத்துக்கு ஒரு முறை மாந்திரியன் காளிங்கராயன் பூஜை பண்ற நாள்ரா இது. அவன் விளக்கு எடுத்துக்கிட்டு வரும்போது நாம எதிர்த்தாப்புல போனோம்னா ரத்தங்கைக்கு செத்துருவோம்டா. எத்தனை வருஷமா பூஜை பண்றான்? அது 100 வருஷத்துக்கு மேல இருக்கும்டா. உனக்கு ஏண்டா அதெல்லாம்? வாடா சீக்கிரமா போவோம். என்ன 100 வருஷமா பூஜை பண்ணதா சொல்ற? பார்த்தா சின்ன வயசா இருக்கானே. அவன் கழுத்துல கிடைக்க எவ்வளவு மணி விஷயம்லாம் அதுலதான் இருக்கு. காளிங்கராயா, விதியை ஜெயிக்கணும்னு நீ நினைச்ச, கடைசியில விதி உன்னை ஜெயிச்சிருச்சு பாத்தியா? இல்ல, என் மந்திர சக்தியால மறுபடியும் கிழமைய வரவழைச்சு காட்டுறேன். உன் மந்திர சக்தி உன்னை விட்டு போகல. ஆனா அத வச்சு நீ நினைக்கிறத சாதிக்கவே முடியாது. 40 பௌர்ணமி பிரம்மயாகம் பண்ணுனா முடியும். ஆனா அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கணுமே. உன் ஆயுசே இன்னும் 40 நாள் தான். உனக்கு 120 வயசு முடிய 40 நாள் தான் இருக்கு. ஜனனகால தசாபுத்தி மறுபடியும் வரும்போது அது மரண காலம். நான் சாவில இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. 7வது ஜென்மமா பிறக்கிறவங்க சாத்தானுக்கு எதிரானவங்க. அப்படி ஒரு அபூர்வ குழந்தை வலது கையில ஸ்வஸ்திக் மச்சத்தோட பிறந்திருக்கு. அத பலி கொடுத்து சாம்பலாக்கி அதை நெத்தியில பூசிக்கிட்டு சாத்தான பூஜை பண்ணனா உன் ஆயுசு சாஸ்வத. ஜன்மஜ துக்க விநாசன லிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிகலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். ஏப்பா, இது உன் குடிசை தானே? ஆமாங்க. என்னப்பா இது? ஊர்ல எவ்வளவோ இடம் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிவன் கோயில்ல வந்து நீ குடிசை போட்டுக்கிட்டு இருக்கிறிய? சாமி, உடம்புல எவ்வளவோ இடம் இருக்கு. ஆனா கண்ணு முகத்துல மட்டும்தானே இருக்கு. எது எது எங்கெங்க இருக்கணும்னு தீர்மானம் பண்றது நாம இல்ல, அவன் சாமி. யோ யோ, என்னையா இது? விவரத்தை கேட்டா வேதாந்தம் பேசுற. என்ன மகா விவரம் சாமி? நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன், அதான் இங்கேயே டேரா அடிச்சிட்டேன். சரி சரி, நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். டீடைல்ஸ் வேணும், சொல்லு. உன் பேரு? பொம்மரங்கன். பொம்மரங்கன். அப்பா பேரு? சாய்நாதன். அம்மாவோட பேரு? சாய் மாதா. சாய் மாதா. பர்மனன்ட் அட்ரஸ் சொல்லு. சாய் மந்திர், துவாரகாமாயி, ஷிரிடி, மகாராஷ்டிரா. யோ, என்னையா இது? எதை கேட்டாலும் சாயி சாயின்னு சாய் பாபா பேரே சொல்றிய? சாமி, தெரிஞ்சதுதானுங்களை சொல்ல முடியும். என்ன அடிச்சாலும் அம்மான்னு கத்த மாட்டேன், பாபான்னு தான் சொல்லுவேன். எனக்கு எல்லாமே அவன் தான் சாமி. ஜெய ஜெய சாய்நாதா பிரபு, ஜெய ஜெய சாய் தேவா, கிருஷ்ண ஸ்வரூபா சாய், ராம ஸ்வரூபா சாய். ஜெய. ரங்கா நில்லுறங்க.
யார் யாருக்கோ கேட்காம பொம்மையை தர்ற. நான் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேங்கிறிய. ஐயா, நீங்களும் வாங்கணும்னு தான் நினைக்கிறீங்க, நானும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதோ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காரு சுவாமி, இவரு உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என்ன ரங்கா, எப்ப கேட்டாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கியே. என்ன பண்றது, இவரு விவகாரமான ஆளு. எப்ப யார் வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாரோ சொல்லவே முடியாதுங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெய ஜெய சாயிநாதா பிரபு, ஜெய ஜெய சாய் தேவா, கிருஷ்ண ஸ்வரூபா சாய், ராம ஸ்வரூபா சாய். ஐயையையையோ, என்ன பாபா பார்த்து வரக்கூடாதா? கீழே விழுந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல, வாங்க வாங்க. புரிஞ்சுக்கிட்டேன் பாபா, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இந்த பங்களாவுக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க, சரிதானே? கவலைப்படாத பாபா, இந்த ராத்திரி நேரத்துல வேணாம். பொழுது விடிஞ்சதும் எப்படியாவது உங்களை இந்த வீட்டுக்காரர்கிட்ட சேர்த்துடுறேன், சரியா? வாங்க வாங்க பாபா வாங்க. ஆமா, இந்த பங்களாவுக்குள்ள ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியாத என்ன? எனக்கு தெரியும். இந்த பங்களாவுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. வலது உள்ளங்கையில ஸ்வஸ்திக் மச்சத்தோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது அவனுக்கு 7வது ஜென்மம். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில பிறந்திருக்கிற அந்த குழந்தைய பலி கொடுக்கணும். அவன் சாம்பல குபேர வனத்துல தூவினான், பூமி பிளக்கும், தங்க புதையல் கிடைக்கும். என்ன குபேரனாக்க போற அந்த பையன் யாரா இருக்கும்? கையில ஸ்வஸ்திக் மச்சத்தோட இருக்கிறவர் எங்க இருக்கான்னு தெரியணும். அம்மா, தீர்த்தம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாபா கோயில்ல எது கொடுத்தாலும் டேஸ்டா தானே இருக்கும். அதோட லட்சுமி, இவன் பிறந்ததும் தாய்ப்பாலுக்கு முன்னால பாபா கோயில் தீர்த்தத்தை தானே கொடுத்தோம். அந்த டேஸ்ட் மறந்துருமா என்ன? சூர்யா, பாபாவை கும்பிட்டுக்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். சாமி, நாங்க போயிட்டு வரோம். சாய் சரணம். பாபா எல்லாருக்கும் நல்லதே செய்வார். போலாம் சூர்யா. சாயனம்.
நல்லா வாழணும்யா. ராசா. ஐயா ஐயா, நான் பிச்சைக்காரன் இல்ல, நான் பொம்மரங்க. இந்தாங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கீங்க. நீங்க பங்களா வீட்டுக்காரர் தானே? ஆமா. இதாங்க கால நேரம்னு சொல்றது. நேத்து ராத்திரி தான் பாபா உங்க பங்களாவுக்கு வரணும்னு என்கிட்ட சொன்னாரு. பார்த்தா நீங்களே தேடி வந்துட்டீங்களே. என்னையா கிறுக்கனா இருக்கியா? பொம்மை எப்படியா என் பங்களாக்கு வரேன்னு சொல்லும்? உளறியா? நம்பாதவங்களுக்கு தான் இது பொம்மை, நம்புறவங்களுக்கு பாபா. ஐயா, நீங்க பக்தர், வாங்கிக்கீங்க. அட, எனக்கு எதுக்கு அந்த மண் பொம்மை? ஐயா 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 ஐயா, நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்க. ஐயா 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 ஐயா, நான் சொல்றது கேளுங்க. ஐயா ஐயா ஐயா, உங்களுக்கு இந்த பொம்மை வேணாம் பரவாயில்ல, உங்க குழந்தைகிட்ட அதை கொடுங்க, விளையாடுங்க. என் பங்களால இருக்கிற ஃபாரின் பொம்மைகளோட விளையாடுறதுக்கு என் பையனுக்கு டைம் இல்ல. இந்த பாபா பொம்மை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? போயா. ஐயா ஐயா ஐயா, என் பேச்சு கேளுங்க. ஐயா 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 ஐயா, வாங்கிங்க ஐயா, வாங்கிங்க ஐயா. ஐயா ஐயா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஐயா தம்பி, காரை நிறுத்த கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா விதி விடல பாத்தியா? நான் அவசரமா போய்கிட்டு இருந்தேன், அதான் நிறுத்தல. பரவாயில்ல, நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் நான் உனக்கு ஒத்தாசை பண்றேன். இப்ப போதம்பி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் அந்த பக்கம் தானே போறீங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டே போறேன். கார்ல இருக்கீங்க. என்ன என்னையே பாத்துக்கிட்டு வரீங்க? உடம்ப கச்சிதமா வச்சிருக்க. உன்ன மாதிரியே நானும் இளமையா இருந்ததை நினைச்சு பார்த்தேன். நம்ம வாழ்க்கையில போனா வராதுங்கிற லிஸ்ட்ல இளமையும் ஒண்ணு இல்ல, வரும். எனக்கு மறுபடியும் இளமை வரும். வர வச்சு காட்டுறேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. லட்சுமி மலையில. அது திக் ஃபாரஸ்ட் ஆச்சே, அங்க வீடுகளே கிடையாது. நான் வீட்டுல இருக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லலையே. குகையில இருக்கிற 120 வருஷமா. அது சரி, நீங்க யாருன்னு? இன்னைய வரைக்கும் காளிங்கராய, இனிமே பிரதாப். பிரதாப்பா? அது என் பேராச்சே. தெரியும். ஓ பேர்ல, ஓ உருவத்துல, ஓ வீட்டுக்கு நான் போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன இளமையாக்குற மருந்து ஓ வீட்டுலதான் இருக்கு. ஏன் காரங்க நிறுத்திட்டேன்? உன்னை பார்த்தா சூனியக்காரன் மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எதையும் நான் பேச விரும்பல. மரியாதை வண்டி ஓட்டி கிளறுங்க. ஜனங்களா, காரு ஒரு இன்ச்சு கூட நகராது. முதல்ல வண்டி ஓட்டி கிளறுங்க. காரு ஓடாதா? ஓட வைக்கிறேன். இப்ப பாரு. பிரதாப், என்ன பாரு, கண்ண பாரு. இப்ப நாம எங்க போக போறோம்? உங்க குகைக்கு. என் கூட வர்ற உனக்கு சம்மதம் தானே? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு போ.
Om Klim 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 Sam 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 Sam. Om Klim 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 Sam 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 Sam. Om Klim 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 Sam 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 Sam. Om Klim Klim Klim. நாற்பது நாளைக்குள்ள என் இளமையும் உயிரையும் திரும்ப இந்த உடலுக்கே கொண்டு வந்துருவேன். அது வரைக்கும் உயிரில்லாத இந்த உடல் இங்கேயே இருக்கட்டும். உடம்பு இல்லாத இந்த உயிர் இந்த ஜாடிக்குள்ளே கிடந்து தவிக்க. பாபா, எங்கேயோ என்னமோ நடந்து போச்சு. அத நீ சொல்லிட்டு இருக்க. இந்த மரமண்டைக்கு புரியலையே. தெரிஞ்சிச்சு பாபா. நீ சேர்க்க சொன்ன அந்த இடத்துல சேர்க்காம இருக்கிற. அதனாலதான் அசம்பாவிதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பாபா, நாளைக்கு எப்படியாவது நான் உங்க சேர்த்துறேன்ப்பா. சேர்த்து தீரேன் பாபா. கண்டிப்பா பாபா, சேர்த்துறேன் பாபா. ஐயா, நீங்க ஏன் எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? தெரியலையம்மா, ஏதோ நடக்க கூடாதது நடந்துட்டுதா? யாரோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுதா? எனக்கு ஏதோ ஒரு பதட்டம். இந்த வழியா போய்கிட்டு இருந்தவன் எனக்கு தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஏன் எதுக்குன்னு தெரியலம்மா. சாப்பிட்டீங்களா? உங்களை தான் கேட்டேன். உள்ள வாங்க, சாப்பிட்டு போல வாங்க. சாப்பிடுங்க. அம்மா, நான் ஒரு வார்த்தை சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? இல்ல, என்ன சொல்லுங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் யாசகம் வாங்கினது இல்லைங்க. இத நீங்க ஏன் யாசகம்னு சொல்றீங்க? உங்களை நான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு நினைச்சுதான் சாப்பாடு போட்டேன். பேசாம சாப்பிடுங்க. என்ன விருந்தாளின்னு சொன்னதுக்கு சந்தோஷமா. ஆனா குழந்தை இருக்கிற வீட்டுக்கு விருந்தாளி வெறுங்கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் இந்த பாபாவை கொண்டு வந்திருக்கேன். வாங்கிறீங்களா? வாங்கிங்க தாய்.
ஐ பாபா எனக்கு தாங்க. பாபா, காலம் கடந்தாலும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனிமே நீதான் இந்த குழந்தைக்கு பாதுகாப்புப்பா. நீங்க இப்பவாது சாப்பிடல. சாப்பிடுறேம்மா. அம்மா, என் வயிறும் குளிர்ந்துருச்சு, மனசுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. பாபா உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். வரேம்மா. வரேன் ராசா. பாபா, போயிட்டு வரேன்.